நீங்கள் பார்த்தா டிகே கேமிங் அதான் டெவில் கிங் கேமிங் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஐடி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், ஐடி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஐடி கலெக்ஷனு என்ன அப்படி இருக்குன்னா அவ்வளோவா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஐடி வந்து சின்ன ஐடி தான். இதுலேருந்தே போயிடுமே நம்ம ஐடியில் என்னென்ன இருக்குது. நம்ம 66 11 நம்ம ஒரு டீமன்ஸ்லேயே தெரியும். ஆனால் டீமன்ஸ்லேயே இன்னும் பார்த்து முடிக்கலை. பார்ப்போம், அப்புறமேட்டு பார்த்து முடிப்போம் நம்புகிறேன். அதுக்கப்புறம் சிஎஸ்ல 6 வாட்டி ஹீரோய்க்கு அடிச்சிருக்கேன். பிஆரில் வந்து 8 வாட்டி அடிக்கிறது. பிஆர்லாம் ரொம்ப விளாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். 7 வருஷம் ஓல்டு வேறு. இதில் பார்க்காதீங்க, இதில் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு காட்டுவோம். இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் சீரோ போடணும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுறீங்களோட கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்கள்கிட்ட என்ன புரிஞ்சுறீங்கன்னு தெரியல. வாங்க வாட்டில் போயிடுவோம். ஏதோ டவுன்லோட் பண்ணல, கோச்சிக்காதீங்க. இந்த ஒரு பண்டல் ஏன் டவுன்லோட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரில. இதெல்லாம் நம்ம சும்மா ரேராக இருக்காது கைஸ். நார்மலாக பார்த்தா போட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இதில் முழு பண்டல் அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ரேம்பேஜ் நல்லாயிருக்கும். இதை வச்சு தான் போட்டு விளாண்டுக்கிறேன். இந்த தொப்பி நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு இந்த ஸ்கார்ஃப் நல்லாயிருக்கும். இந்த ரேம்பேஜும் நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு இந்த குள்ளா போட்டுக்கலாம். இந்த குள்ளா போட்டு ஆடலாம். ஏதோ வெயில் புடமை இருக்குல்ல, நல்லா இல்லை. இது இந்த கேக் மண்டை யாருக்கு நல்லா இருந்துச்சுன்னா பார்ப்போம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஸ்கார்ஃப் நல்லாயிருக்கும். நம்ம அவ்வளோ பெரிய டாப்அப் பிளேயர்லாம் கிடையாது. இப்போ ப்ரோ ப்ரைம் லெவல் 1 இருக்கே கேட்டிங்கன்னா இருந்தேன். அதெல்லாம் பழைய காலத்தில். ஸ்கார்ஃபில் பார்த்தா ஒரு இது இருக்குது. நல்லா இருக்குல்ல. இந்த மாஸ்க்கு, இந்த கண்ணாடி, இந்த தொப்பி, இன்னொரு ஸ்கார்ஃபு, இந்த நாய் தலை, இதெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது எவ்வளோ பெரிய ரேர். அப்புறம் இந்த பன்னி, இதெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? அவ்வளோ மாதிரி ரேர் தான் இருக்கும். இன்னொரு ஐட்டம் இருக்குது, இந்த டப்பா மண்டெல்லாம் யார்கிட்ட இருக்குது கைஸ்? முக்கியமாக இந்த கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஹேக். இதெல்லாம் பார்க்கும்போது ஹேக்கர் தான் இந்த மாதிரிலாம் போட்டு வருவாங்க. ஹேக்கரு இந்த பாட் ட்ரெஸ்லாம் போட்டு வருவாங்களா, அந்த மாதிரி தானே ஐ திங்க் ஸோ. நீங்கள் அதான் நினைக்கிறீங்க நம்புகிறேன். இதில் அவ்வளோவா எதுவும் இல்லை. டிஷர்ட்டில் போட்டால் ரேரா இந்த ஒரு நல்லா இருக்கும். இதை வந்து இந்த ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு கேம். இந்த ட்ரெஸ்ஸு இந்த அதே பேண்ட் என்கிட்ட இருக்கான்னு தெரியல. ஆனால் இதே மாதிரி ஒயிட் பேண்ட்டு, தாடி வச்சுக்கிட்டு, நம்ம யூடியூப் சேனல் லோகோ இருக்குல்ல, அந்த தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். பேண்ட்டில் போட்டுக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போமா. ட்ரெஸ் நங்காட்டில் டீமன் ஸ்லேயர் மண்ணில் இருக்குது. ஹலாக் இது இந்த ஒரு கோட் சூட் போட்டது நல்லா இருக்குல்ல. ஒயிட் நல்லா ஒயிட் நல்லா இருக்குல்ல. அப்புறம் ஒயிட் வேறு இதெல்லாம் என்னது, சீசன் 10th சீசனோட கோல்டு டிஷர்ட். ஏன்னா ஓல்டு இல்லை அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரில, நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஸ்டார் போட்டப்போ இது கோல்டு ஜாக்கெட் சீசன் 8ஓடது. நம்மள்ட்ட அவ்வளோ சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த இது அவ்வளோ பேண்ட்டில் அது காட்டினதான். செப்பல் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம அவ்வளோவா டப்ப பண்ண மாட்டோம். இந்த மோட்டுக்கு இது இருக்குது. இந்த மோட்டு ஹேண்ட் ஸ்டாரு, கிரெட் கண்டக்டரு,
இது இது இந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறைய பண்ணலாம். அவ்வளோ டாப்அப் பண்ண மாட்டோம். நீங்களும் டாப்அப் பண்ண மாதிரி இருங்க. ஏன் டாப்அப் பண்ணாதீங்க ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன். மித்த யூடியூப் சேனல்லாம் டாப்அப் பண்ணுவாங்க தான், ஏன்னா அவங்கள்ட்ட காசு இருக்குது, அவங்களுக்கு யூடியூப்லேருந்து காசு வரும். நீங்கள் இது பார்க்கறனால அவங்க எடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எதுக்கு டாப்அப் பண்ணுறீங்க? டாப்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப அப்படியே 1000 500 டெய்லியும் 1000 500 காசு கையோ அதெல்லாம் போகுது. பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய தான் இதெல்லாம் மன்னிப்பு போடுறது, வேறு கை தட்டுறது, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்மள்ட்டலாம் நம்ம தான் டாப்அப் பண்ண மாட்டேன்னு சொன்னால நீங்கள் டாப்அப் பண்ண மாட்டேங்கனால வேறு அவ்வளோதான். பேக் கலெக்ஷன் அவ்வளோதான். ஏன் நான் மாற்றவே மாட்டேங்கன்னு எனக்கும் தெரியல. எதை வைக்கலாம் இருக்குமா? இதாச்சும் இருக்குமா? வா நல்லா இருக்கு. அங்கேருந்து இந்த ரேம்பேஜ் வச்சுருக்கேன். எல்லாமே ஃப்ரீமா. ஓகே அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இறங்குறது இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்காது. இறங்குறது இந்த ரேம்பேஜ் வேறு எதுவும் இருக்காது. நார்மலாக கொடுத்துருந்தோம். ஆனால் ஏர்போர்ட்டுப்பா வெஹிக்கல்ஸ் இது ஒரு நல்லா இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது டீமன்ஸில் இருக்குன்னு எல்லாமே இருக்குது. டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம். ஒன்லி ஒன் டீமன்ஸ் லேயர் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் டீமன்ஸ். இது என்னது? டிஃபால்ட் ஹவுஸ் இது என்ன எப்போ வந்தது? இதுக்கு என்ன தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இது எப்போம்மா ஒன்று தான் இருக்குது. இது நல்லா இருக்கு. அப்போ நல்லா இருக்குல்ல. இதில் பிடிச்சது டீமன்ஸ் லேயர் வச்சுருக்கேன். நான் வெளியே டீமன்ஸ் லேயர் போட்டு வச்சேன். எப்பிக்காக இருக்குல்ல டீமன்ஸ் லேயர். இதெல்லாம் நார்மலாக தான் கைஸ். அதர்ஸ் எதுவும் இருக்காது. இப்போ வாங்க கன் கலெக்ஷன் போய் பார்ப்போமா? கன் கலெக்ஷனாக இது போகுது. ஈவகன் நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை, அது சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது ஒரு M4A1 கன் நல்லா இருக்குல்ல. டபுள் அக்குரிசி நல்லாயிருக்கும். வேறு என்ன நல்ல ஸ்கின் மட்டும் காட்டுறேன். இது டபுள் க்ரோஸ்ரா மூமெண்ட் ஸ்பீட் நல்லாயிருக்கும். ஃபேமஸ்லாம் நம்ம எடுத்தே ஆடுறதில்ல. யாருமே எடுத்து ஆட மாட்டாங்க. ஃபேமஸாக நான் எடுத்து ஆட மாட்டேன். எக்ஸாமைட்டும் நான் ஆட மாட்டேன். எக்ஸாமைட்டும் ஆடுவேன். இது M4A1 வந்து M14 வந்து டபுள் ரேட் ஆஃப் வச்சு தடன்னு உட்காந்து அடித்து ஆடணும். எஸ்கேஸ்க்கு எஸ்விடி அவ்வளோ எடுத்து ஆட மாட்டேன். இது நல்லாயிருக்கு. உட்பேக்கர் நம்ம அவ்வளோ பெரிய ப்ளோ பிளேயராகவே. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எவ்வளோ பெரிய ப்ளோ பிளேயர்னு. அப்படி இல்லைண்ணா மிஷின் கனில் ஒன்றுமே இல்லை. நம்ம டாப்அப் பண்ணிவிடும். யூஎம்பியில் ஒரு நல்ல டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் வச்சுருக்கோம். ஆனால் அது எதுவும் பண்ணவே இல்லை. எக்யூப்பே பண்ணல. எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன் நான். ஓகே எப்பி பண்ணி வச்சுப்போம். MP5 டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. எக்யூப் பிஎஸ்எஸ் தான் ஆடுவேன். நல்லாயிருக்கும். MP40 ஒரு நல்ல எதுவுமே இல்லை. யார் இது வச்சுருக்கேன். P90 டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு. இதெல்லாம் இது உட்காந்து அழுத்தி பிடிப்பாங்க. ஷார்ட் கன் M10 ஒரு டபுள் டேமேஜ் ஒரு கன் இருக்குது. மைனஸ் ரேட் ஆஃப் ஃபயர், அதனால் இதை எடுத்து ஆடுறேன். ஸ்பேர் இது ஒரு ரேட் ஆஃப் ஃபயர். எல்லாம் ஆட மாட்டேன். டபுள் வேறு இருக்குது. கன் ஸ்கின் இல்லை. இதில் தான் ஆடுவேன் முக்கால்வாசி. M10 மேக் வந்து ஆட மாட்டேன். சார்ஜ் ஃபஸ்ட்டு எடுத்து ஆட மாட்டேன். நான் ஆட மாட்டேன். ஸ்னைப்பரில் ஒன்றும் இல்லை. இது ANW இது வேணால் எடுத்து ஆடுவேன். அதுக்கு ஒன்றும் ANW அப்பப்போ தான் ஆடுவேன். பிஸ்டல் டெசர்ட்டிகளுக்குள்ள ஒன்றும் இல்லை. நான் டாப்அப் பிளேயர் கிடையாது. அதனால தான் டாப்அப் முடிஞ்சிடும் வீடியோ. நைஃபு இது வச்சுருக்கேன். அப்புறம் இது யூஎஸ்பி
இது ஒன்று ஏதாச்சும் நல்லது. அப்புறம் பேன் நல்ல பேன் நம்மள்ட்ட இருக்கும். எக்யூப்ட் கரெக்டாக நான் வளர்ப்பேன். இது நல்லா இருக்குல்ல, வித்தியாசமாக இருங்க கைஸ் பார்ப்போமா. ரொம்ப வித்தியாசமாக இருக்குண்ணா, எப்போ எடுத்தோன்னே எனக்கு தெரில. வித்தியாசமாக இருக்குண்ணா. விளாட்னா இந்த ஒரு பேட்டு நல்லா வித்தியாசமாக இருக்கு. எக்யூப் கரெக்டாண்ணா. எக்யூப் இது நல்லா இருக்குல்ல. எக்யூப் வச்சுக்கா. ஃபிஸ்ட்டு அவ்வளோவா இல்லை. கிரனேட் நல்ல கிரனேட். இது பண்ணதான் இருக்குது. நான் பாட்டு போட்டு கட்டிக்கிட்டே இருக்கலாம். நோ ப்ராப்ளம். இது இது ஸ்மோக் கிரனேட்னா அவ்வளோதான். டீமன் ஸ்லேயர் க்ளால் வச்சுருக்கோம் காய்ஸ். டீமன் ஸ்லேயர் காய்ஸ். டீமன் ஸ்லேயர் வேரியன். அதேமாதிரி டிஜிட்டல் வேரியன். இது ஒரு ரேர் க்ளோவல் தான். யாருக்கெல்லாம் இந்த க்ளோவல் பிடிக்குமோ மறக்காமல் அதிகம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு இது ஒரு வச்சுருக்கேன். இந்த டீமன்ஸில் தான் இப்போ எனக்கு பிடிச்சது, அதனால இது வச்சுருக்கேன். மித்ததுக்கு இந்த இது ஒரு ஸ்கின் வச்சுருக்கேன். இதெல்லாம் பர்மனெண்ட் வச்சுருக்கேன் கைஸ். ஒரு நல்ல ஸ்கின் வச்சுருந்தேன்னா இதெல்லாம் வச்சுருக்கேன். இது மேக்னட் ஸ்கீரு இதெல்லாம் இருக்குது. சரி, இதோட இந்த வீடியோ நம்ம எங்கேயே முடிச்சுக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.